வணக்கம். 26/9/2024 இன்றைக்கி தினமலர் பேப்பரில் இதயம் சிறுநீரகம் மருந்துகள் அரசு மருத்துவமனை இல்லைன்னு பேப்பரில் போட்டிருக்கிறாங்க. நான் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களே இல்லை, போதுமான மருத்துவர்கள் இல்லை, போதுமான சுகாதார பணியாளர்கள் இல்லை. நான் பல வருடங்களாக இதை தெரியப்படுத்திகிட்டு இருக்கேன். ஐசி வார்டில் நான் 20 நாள் அந்த ஐசி வார்டு முழுவதும் அனைத்து பகுதியும் தூய்மைப்படுத்தி பண்ணி கொடுத்தேன். ஒவ்வொரு கழிவறையும் தூய்மை பண்ணி கொடுத்தேன். பாரத பிரதமர் தூய்மை இந்தியா திட்டத்தில் நானே நேரடியாக காலையில் அந்த பணியை ஆஸ்பத்திரியை ஃபுல்லாக தூய்மை பண்ணி கொடுத்தேன். ஆனால் நிரந்தரமாக அதை எங்களால் முடியாது. இதை எத்தனையோ முறை மேலே அதிகாரிகள்லாம் இல்லை, நாங்கள் ஆள் போட்டுருவோம் சார், நீங்கள் இப்படி இங்கே வந்து நீங்கள் தூய்மை பண்ணி பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க. சரி, நீங்கள் பண்ணுங்கன்னா அவங்க பண்ணலை. இன்றைக்கி திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையினுடைய கழிவறையை பார்த்தா அவ்வளோ மோசமாக இருக்கும். இப்போ 2 பேர் தாரா கெமிக்கல் ப்ரைவேட்டுக்காரன் 2 பேரை வேலைக்கு கொடுத்துருக்குறான், டிசிடபிள்யூ நிறுவனம். அப்போ இன்றைக்கி வந்து நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் சொல்கிறாரு, 10,000 பேருக்கு நாங்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்கோம், வெளிநாடுகள்லாம் சுற்றுப்பயணம் வந்து 10,000 பேர் 20,000 பேருக்கு வேலை கொடுக்கணும். நீங்கள் வெளிநாட்டில் வந்து அங்கே வந்து வேலை கொடுக்க, இங்கே வேலை வாய்ப்பு 10,000 பேருக்கு தமிழ்நாட்டில் கொடுக்கலாம். 200 படுக்கையறை கொண்ட திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் 2 தூய்மை பணியாளர்கள் எப்படி முடியும்? 200க்கு மேற்பட்ட உணவு சமைக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி பிரைவேட் வெளியே உள்ள சில இடங்களுக்கு அந்த அம்மா தான் உணவு கண்ணீர் விடுது. ஒரு 56 வயசு பெண்மணி, என் குடும்பத்தை பிரிஞ்சு 20 வருஷம் ஆச்சு, ஒரே ஒரு ஆள் என்னால் முடியல, கண்ணீர் விடுறாங்க. எவ்வளோ பெரிய வேதனையான விஷயம். இதெல்லாம் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் ஏழைகள் தான் வராங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பாருங்கள், கால் முறிவு ஏற்பட்டால் அரசு மருத்துவமனைக்கு வருவாங்க. திருச்செந்தூரில் இவங்க ஒரு துணியை சுற்றி நேராக தூத்துக்குடிக்கு அனுப்புகிறாங்க. இங்கேருந்து 40 கிலோமீட்டருக்கு தூத்துக்குடிக்கு அனுப்புகிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடிய செயல். மருத்துவம் வந்து ஏழைகளுக்கு கிடைக்கணும். ஆனால் ஏழைகளுக்கு இன்றைக்கி மருத்துவம், தரமான மருத்துவம் இல்லாதனால தான் வட்டிக்கு கடனை வாங்கி தனியார் மருத்துவமனையில் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். நானே எத்தனை ஹார்ட் பேஷண்ட்டு பார்ட்டியை கொண்டு சேர்த்துருக்கிறேன். அவங்க முடியாதுன்னு சொல்லவும் அவங்க மக்கள் உடனே அந்த பாதிக்கப்பட்டவன் உடனே கடனை வாங்கி கொண்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கிறான். இது மாதிரி தொடர்ந்துக்கிட்டே திருச்செந்தூர் மருத்துவமனை தான் எல்லா பகுதியும் இருக்குதுன்னு பேப்பரில் போட்டுக்கிறோடைய சொல்லதான் எங்களுக்கு தெரியுது. ஆனால் திருச்செந்தூர் மருத்துவமனையில் போதுமான கட்டடங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நான் விசாரிக்க சொல்ல என்ன சொன்னால், கட்டடங்களை கேளுங்க, பணியாளர்களை கேட்காதீங்க. இப்போ நாங்கள் அங்கே அந்த பணியை சொல்ல அங்கே உள்ள டாக்டர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறோம். என்னையெல்லாம் பல உணவு உளைச்சல் டாக்டர்களுக்கு ஆயிருக்கு. ஏன்னா நாங்கள் தூய்மை பண்ணி பண்ணவும் அதை வெளிப்படுத்தவும் அந்த டாக்டர்களுக்கு டார்ச்சர் வருது. ஏன்னா நாங்கள் அதை விரும்பலை. அதனால தான் இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக திருச்செந்தூருக்கு அரசு மருத்துவமனை இப்போ மத்திய அரசு திட்டத்தில் 40 கோடியில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. பில்டிங் கட்டி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ இருக்கிற பில்டிங்லேயே அனைத்து வசதியும் கொண்டு வரலாம். அதுக்கு கழிவறையை தூய்மைப்படுத்த ஆள் இல்லை. அதனால் உடனடியாக திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை போதுமான வசதியை கொடுங்க. ஏழைகள் உயிரோடி விளையாடாதீங்க. ஏன்னா அவ்வளோ பேர் கண் கலங்கிறது எங்களுக்கு தெரியுது.